அன்பர்களே, நண்பர்களே, உங்களின் பாலு. இப்போ உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கிற தலைப்புல ஒவ்வொரு ராசியை பத்தியும் சொல்றேன். அப்படின்னா அந்த ஜோசியத்தை பத்தி எதுவுமே தெரியாதவங்க கூட ஃபண்டமெண்டலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராசி லக்னம் அது இது நட்சத்திரங்கிறத பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ராசியும் நம்ம ராசி என்ன ராசி, நம்மளோட கேரக்டர்னா இப்போ என்ன மாதிரி பலன் நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் அதை பற்றி நான் இதை முழுசாக பாருங்கள். இடையில உடனே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக புரிபடும். அதை விளக்கமாக எளிய நடையில் சொல்லிக்கிட்டு போகிறேன். பார்த்து உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது முதல்ல மேச ராசியை எடுத்துக்கிடுவோமே. மேச ராசினோட உருவம் என்னது? அதனோட சிம்பல் ஆடு. இந்த ஆடனோட நடவடிக்கையை ஒத்து நோக்கினாலே உங்களோட கேரக்டரை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எப்படி? இப்போ ஆட்டு மந்தையை பார்த்து நல்லா பாருங்கள். அங்கே குறைஞ்சது 2 ஆடாவது ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த காரணத்தினாலேயே இந்த மேச ராசிக்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கலகக்காரர்கள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஆட்டுக்கு பயங்கிறது கிடையாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா நஞ்சில் கூட 4 வாய் தின்றோம் அப்படிப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிடும், பயங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு தைரியசாலின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயங்கிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்தால ஆடு ஒரு மரத்து மேலேயோ கட்டடத்து மேலேயோ விறுவிறுன்னு மேலே ஏறி போயிடும். ஆனால் அதுக்கு இறங்க தெரியாது, இறங்குறதுக்கு யோசிக்கும். அதனால தான் மேசராசிக்காரங்களை என்ன சொல்லுவாங்க? விவேகம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதாவது பின்னால் விளைவுகளை யோசிக்காம முன்னோக்கி சென்று விடுவீர்கள், அதனால பிரச்சனைக்குள்ளாவீர்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆடுகளுக்கு இனப்பெருக்க காலம்னு ஒன்றும் கிடையாது. எப்பவும் அது இனவிருத்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால மேசராசிகளுக்கு காம உணர்வு கொஞ்சம் அதிகம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த மேச ராசி அதாவது அதனோட சிம்பலை ஆடா வச்சிருக்கிறதுனால அந்த ஆட்டுக்களுக்கு உண்டான கூர்மையை பார்க்கும்போது குணங்கள் எல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அப்படி இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இப்போ மேசராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த வருஷம் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராசி பலன் சொல்லும்போது குரு, சனி, ராகு, கேது இதுகளை தான் மெயினாக பர்டிகுலராக குரு சனியை வச்சு தான் அந்த பலன் நல்லதோ கெட்டதோ சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகம் மேசராசிக்காரங்களுக்கு குரு எப்படின்னா ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய ஜீவன் குடும்பத்தில் தோன்றும். பொருள் வரவும் செய்தொழில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸ்தல யாத்திரை, பெரிய பெரிய கோயில் குளங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி தான், பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள்லாம் உருவாகாது. அதே மாதிரி விரோதிகளோட சூழ்ச்சிகள் கூட மறைந்துவிடும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட கணவன் மனைவி உறவு கூட நன்றாக இருக்கும். பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்படும். இப்போ உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்க தொழிலை விரிவாக்கம் செய்வாங்க. அப்போ குரு உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கிறார். அடுத்து மெயினாக பார்க்கக்கூடிய சனி பகவான். சனி பகவான் மூலம் என்ன பண்ணோம்? தொழிலில் அதிக நன்மையும் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு தான். விரோதிகள் கூட நண்பர்களாகி விடுவார்கள். நண்பர்கள் எப்படின்னா அவங்களால எந்த உதவியை உங்களுக்கு செய்வார்கள். அதே மாதிரி மேலதிகாரிகள் உங்களோட சுப்பீரியர்ஸ் உங்களுக்கு உதவிகரமாகவும் பதவி உயர்வுக்கு ஆதரவு தருபவராகவும் இருப்பார்கள். விபத்து ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபத்து எதுவும் நடந்தாலும் தீமைகள் எதுவும் பெரிய அளவில் ஏற்பட்டு விடாது. ஆனால் அந்த விபத்துக்கள் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ராகு எந்த மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு. ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா? அப்போ என்னென்னா வீண் அலைச்சலையும் வீண் செலவையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவியிட சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் ஏற்படும். அதனால் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். அதே மாதிரி 9 வாரம் சனிக்கிழமை காலையில் 9:10 ராகு காலம்னு சொல்கிறாங்க இல்லையா?
அந்த நேரத்தில் நாகதேவதை இருக்கிற அந்த கல்லில் வந்து ராகு கேது மாதிரி பண்ணிப்பாங்க இல்லையா, பாம்பு சிற்பங்கள் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, துர்கா கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, போய் அந்த நேரத்தில் பால் ஊற்றி சுற்றி வந்து வழிபட இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல பலன்களே நடக்கும். அடுத்தால வந்து கேது பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, அசாதாரணமான துணிச்சலை தோற்றுவிப்பார். எதிரிகள் எதிர்பாராத நேரத்தில் தக்க சமயத்திலையும் உதவுவார்கள். அதுதான் மெயின் பாயிண்ட். எதிரிகள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார், நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு வந்து உதவி புரிவார்கள். ஆமாம். அதே மாதிரி வந்து வழக்கு கோர்ட்டு கேஸு விவகாரம் ஏற்பட்டு அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் சுற்றத்தினர் எல்லாருமே ஆதரவாக இருந்திடுவார்கள். எந்த தொழிலை செய்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கணவன் மறைவு கூட நல்லாவே இருக்கும். இது வந்து ஜென்ரலாக வந்து இந்த 4 கிரகத்தை உள்ள நிகழ்ச்சி சொல்லிட்டு, இப்போது என்னோட வீடியோக்கள்லாம் பார்த்தா ஜென்ஸு தான் நிறைய பார்க்குறாங்க, லேடிஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்க வந்து எல்லாம் அவன்னு சொல்கிறதுனால மனவர்த்தப்படுவதாக இருக்கலாம். அதனால் வந்து பெண்களை பற்றி கொஞ்சம் அவுட்லைன் சொல்லிடலாம். மேசராசியில் பிறந்த பெண்கள் அழகு வாய்ந்தவர்கள், கொஞ்சம் முன்கோபம் அதிகம், குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறு வயசில் அந்த மாதிரி பிடித்த பிடிய விட மாட்டார்கள். அதே சமயத்தில் மத்திய வயசுக்கு மேலே சகோதர பாசம் அதிகம் இருக்கும். கணவனால் சின்ன சின்ன மனத்துயரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதையெல்லாம் சமாளித்து வெற்றி வாண்டி விடுவார்கள். அவங்க வந்து சிற்றுண்டியே விரும்ப, ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். கடித்து தின்னும் பொருட்களோட ஆசை, இந்த மிச்சரு முறுக்கு எதாக இருந்தாலும் கடித்து தின்னும் பொருட்களோட அவங்க ஆசை. அதே சமயத்தில் எவ்வளோ வசதி இருந்தாலும் எளிய உடையைத்தான் விரும்புவார்கள், அதாவது மேசராசி பெண்கள். அதே மாதிரி உருண்டையான சிவந்த கண்களை உடையவர்கள். அதமா ஆள் ஒல்லியாக இருந்தால் கூட பலம் மிக்கவர்கள், பாடியில் ரெசிஸ்டன்ட் பவர் நல்லா இருக்கும். சிரசு தலையில் ஏதாவது மறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மேசராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு தூரமானாலும் நடக்க சலிக்க மாட்டார்கள். எவ்வளவு சம்பாதிச்சா கூட உடனே செலவு பண்ணிட்டு தான் பண்ணிடுவாங்க. நீரை கண்டால் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வீக்கான பாகம் எதுனா முழங்கால் அடிக்கடி அடிபடும், முழங்காலில் வலி வரும். அந்த மாதிரி முழங்காலை ஜாக்கிரதையாக பேணிக்கொள்ளவும். நண்பர்களே, இப்போ வந்து எப்படின்னா இந்த மேசராசிக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இதை பற்றி ஏதாவது சந்தேகம் எழுப்பின் எனக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் ரிஷபராசியை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாலு.